கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நான் 4 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து அதை நல்லா தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சு இப்போ நம்ம சுடு தண்ணியில் கருவாடை அலசி வச்சுருக்கோம். இந்த கருவாடை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். இப்போ இந்த கருவாடு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பனிக்காலத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சளிக்கு நல்லா ஏற்றது, நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.